பற்றி எறிந்த இன்றைய சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் அணிகள் மோதிய மேட்ச் எதிர்பாராத அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இன்றைய தினம்தான் நம்முடைய சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் களமிறங்கியது. இதற்கு முன்பு இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியிருந்தது. அதில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் மும்பை அணியும் கொல்கத்தா அணியும் மோதியிருந்தது. அதில் மும்பை அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மூன்றாவது போட்டியான இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு தான் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்கு காரணம், பல ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியின் முழு முதல் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ரவீந்திர ஜடேஜா இந்த சீசனில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடுகிறார். ஆகவே இவ்வளவு நாள் நட்பாக விளையாடிய ரவீந்திர ஜடேஜா முதல் முறையாக எதிரணியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக இந்த சீசனில் விளையாடுகிறார். அதனாலேயே இன்று நடைபெற்ற இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது உச்சக்கட்ட பரபரப்பாகவே இருந்தது. அத்தகைய பரபரப்புக்கு நடுவே இந்த போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. அதுவும் இந்த போட்டி தொடங்கியது ராஜஸ்தான் அணியின் ஹோம் கிரவுண்டில்தான். ஆகவே இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் மீது சிஎஸ்கே ரசிகர்கள் அதிக நம்பிக்கையை வைத்திருந்தனர். அதற்கு காரணம், நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சன் விளையாடிய இன்னிங்ஸு தான் முக்கிய காரணம். நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகளில் ரன்கள் மலையை குவித்தார். ஆக அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபார்மில் இருந்த சஞ்சு சாம்சன் இப்போது சிஎஸ்கே அணியில் எப்படி விளையாடுவார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கிய சஞ்சு சாம்சன், அதுவும் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் மிக பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருந்தார். 7 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். இவரது விக்கெட்டை தொடர்ந்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் 11 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து இவரது விக்கெட்டையும் இழந்தார். இதனால் ஆரம்பமே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியாக மாறியது. பின்னர் அதனைத் தொடர்ந்து ஆயுஷ் மாத்ரே களமிறங்கி முதல் பந்திலேயே இவரது விக்கெட்டையும் இழந்தார். அதாவது முதல் பந்திலேயே ரன்கள் ஏதும் எடுக்காமல் கோல்டன் டக் அவுட் முறையில் இவரது விக்கெட்டை இழந்தார். அதற்கு பிறகு மேத்யூ சார்ட் என்பவர் களமிறங்க இவர் மீதும் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இவரும் 7 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்தார். அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற 2 போட்டிகளிலும் ரன்கள் மலை என்பது தாறுமாறாக இருந்தது. ஆனால் சிஎஸ்கே அணி விளையாடினால் மட்டும் தட்டு தடுமாறுது என்பதைப் போலத்தான் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கும் இருக்கிறது. பின்னர் முதல் 5 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்த சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட 30 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அதற்கு பிறகு களமிறங்கிய சர்ஃப்ராஸ் கான் ஓரளவுக்கு நிலைத்து நின்று விளையாடி சிஎஸ்கே அணியை சரிவிலிருந்து மீட்டெடுக்க போராடி வந்தார். அப்பத்தாங்க நம்ம ரவீந்திர ஜடேஜா மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்துவிட்டார். ஆமாங்க, நம்ம ரவீந்திர ஜடேஜா பந்து வீச வந்து சர்ஃப்ராஸ் கானின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டார். அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் அடுத்த அதிரடி மன்னன் சிவம் தூபேவின் விக்கெட்டையும் வீழ்த்திவிட்டார் ரவீந்திர ஜடேஜா. இதனால் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார் ஜடேஜா. அதாவது இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடையுமானால் அதற்கு முழு முதல் காரணம் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தாங்க. அந்தளவுக்கு ரவீந்திர ஜடேஜாவின் செயல்பாடுகள் என்பது இன்றைய போட்டியில் வெறித்தனமாக இருந்தது. என்ன ஜடேஜா, இப்படி பண்ணுறீங்களே ஜடேஜா என்பதைப் போலத்தான் சிஎஸ்கே ரசிகர்களின் எண்ண ஓட்டங்களும் இருந்திருக்கும். அதற்கு பிறகு அடுத்தடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழக்க, ஆனால் ஜேமி ஓவர்டன் மட்டும் தனி ஆளாக போராடி அதிரடியில் மிரட்டியிருந்தார். இவரது அதிரடி ஆட்டம் மூலமாக 70-80 ரன்களில் ஆல் அவுட் ஆக வேண்டிய சிஎஸ்கே அணி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை தொட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் சிஎஸ்கே அணி சார்பில் அதிகபட்சமாக ஜேமி ஓவர்டன் என்பவர் மட்டும் 43 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இதன் காரணமாக
19.4 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 10 விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 127 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. நல்ல வேளையாக ஜேமி ஓவர்டனும் இதில் உடனடியாக விக்கெட்டை இழந்திருந்தால் சிஎஸ்கே அணி 70-80 ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகியிருக்கும். ஆகவே சிஎஸ்கே அணி இந்த 127 ரன்கள் வரை வந்ததற்கு ஜேமி ஓவர்டனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பின்னர் இந்த இலக்கு என்பது மிக மிக எளிதான இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. அதுவும் ராஜஸ்தான் அணியின் ஹோம் கிரவுண்டான இந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணி எடுத்த இந்த இலக்கு என்பது மிக மிக குறைவான இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த குறைவான இலக்கை இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் எந்தவித பதட்டமும் இல்லாமல் எளிதாகவே விளையாடி இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றியும் பெற்றது. அதாவது இந்த சீசனில் இதற்கு முன்பு நடைபெற்ற 2 போட்டிகளிலும் வெற்றி தோல்விகள் இருந்தாலும் கூட ரன்கள் மழை என்பது இரு அணிகள் பக்கமும் தாறுமாறாக இருந்தது. ஆனால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது ரொம்ப சுத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது மிக மிக மோசமாகவே இருந்தது. அதுவும் தல தோனி இன்னும் 15 நாட்களுக்கு பிறகுதான் சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் விளையாடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தல தோனி இல்லாத சிஎஸ்கே அணி கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதுவும் இந்த முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியிருப்பதால் முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பதைப் போல இந்த சீசன் முழுக்க சிஎஸ்கே அணிக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது. ஆனாலும் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லியாக வேண்டும். அது என்னன்னா, எந்த ஒரு ஐபிஎல் சீசனிலும் சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் தோல்வியோடு ஆரம்பிக்கிறதோ அந்த சீசனில் பெருவாரியாக சிஎஸ்கே அணி எளிதாகவே பிளே ஆஃபுக்குள் நுழைந்துவிடும். ஆக அப்படி ஒரு ராசியும் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு தோல்வியால் சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். சீசன் தொடங்கி முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றால் அந்த சீசனில் எப்படியாவது சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும் என்பதுதான் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் கிடைத்திருக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி மிக மோசமாக விளையாடி தோல்வியடைந்ததால் புள்ளி பட்டியலில் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டும் வெகுவாக குறைந்துவிடும். மேலும் இதனால்தான் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது சிஎஸ்கே அணிக்கு புள்ளி பட்டியலில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் அழுத்தமாக கூறி வருகிறோம். மேலும் என்னதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றாலும் கூட அடுத்தடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி மீண்டு வரும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அதுவும் முதல் முறையாக சிஎஸ்கே அணிக்கு எதிராக களமிறங்கிய நம்முடைய ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில் மொத்தமாக சிஎஸ்கே அணியை சம்பவம் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிஎஸ்கே அணியில் இவர் இருந்தபோது சிஎஸ்கே அணிக்கு எத்தனையோ வெற்றிகளை தேடி கொடுத்தாலும் இவர் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது தல தோனி களத்திற்குள் வரும் அந்த நேரத்தில் ரசிகர்கள் அனைவரும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். அந்த சமயத்தில் தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்லும் ஜடேஜாவின் மனநிலை எந்தளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை அவரே பலமுறை கூறியிருக்கிறார். ஆக அந்தளவுக்கு சிஎஸ்கே ரசிகர்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ரவீந்திர ஜடேஜா அந்த மொத்த வேதனைகளுக்கும் சேர்த்து மாத்து இந்த முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே அணியை துவம்சம் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி ராஜஸ்தான் அணியில் இணைந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராகவே விளையாடிய போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவால் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் இந்த ஒரே போட்டியிலேயே செய்துவிட்டார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் அதே சமயம் இந்த போட்டியினிடையே சிஎஸ்கே அணி மிகவும் குறைவான ஸ்கோரில் அதிக விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ரவீந்திர ஜடேஜா மிகவும் சோகமாக கண் கலங்கியபடியே களத்தில் காட்சியளித்தார். ஆக ஒருவேளை சிஎஸ்கே அணியின் இத்தகைய மோசமான நிலையை எதிரணியாக இருந்தாலும் அதை கொண்டாடாமல் சிஎஸ்கே அணிக்காக ஜடேஜா வருத்தப்பட்டார் என்பதைப் போலத்தான் தெரிந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் சிஎஸ்கே அணி என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.